பாபா கிட்ட பூர்ணமா சரணாகதியாகி பாபாவோடு ஒன்றிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பல பேரு நான் பாபாவுடைய உயர்ந்ததான பக்தன், நான் பாபாவுடைய பைத்தியம், பாபா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வாஸ்தவத்துல உண்மையான பக்தனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, குருநாதர் எங்கேயோ இருக்காருன்னா குருநாதர் என்ன நினைக்கிறார்ன்றத இங்க இருந்தபடி அறிந்து கொள்ளக்கூடியவன் தான் பக்தன். குருநாதருடைய சொல்லையும் மனதையும் அறிந்து செயல்படுவன் தான் உண்மையான பக்தன். அது மாதிரி ஷிரடி சேத்திரத்துல மத்தியான வேளையில பாபாவை பார்க்க ஒரு 40-50 பேர் வெளியூர்ல இருந்து பாபா பார்க்க வந்திருக்காங்க. பாவம் பசியோட வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாபா எல்லாரையும் வந்த உடனே ஒரு ஆளை விட்டு ராதாகிருஷ்ணமைய சீக்கிரம் 40-50 பேருக்கு சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அமிச்சார். அந்த ஆளு பாபாவால தூது விடப்பட்ட அந்த நபர் அன்னை வாழக்கூடிய ஷாலாவுக்கு போய் சொல்றதுக்கு முன்னாடி பார்த்து ஆச்சரியப்பட்டார். என்னன்னா, அம்மாவான ராதாகிருஷ்ணமாயி 40-50 இலைய போட்டு சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்காரு. உடனே பாபாட்ட சொல்லலான்னு போறாரு. பாபா சொல்றாரு, சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க எல்லாரும் போங்க அப்படின்ட்டாரு. அங்க போய் பார்த்தா சாப்பாடு தடல்படலாம் அம்மா பண்ணி வைத்து பாபாவுடைய அந்த பக்தர்களுக்கு உணவு பரிமாறி அன்னபூர்ணி தேவியாவே இருந்திருக்கா ஷிரடி சேத்திரத்துல. அந்த மாதிரி பாபா என்ன நினைக்கிறாரோ ராதா கிருஷ்ணமாயி அன்னை அதை அப்படியே ஆக்கர்ஷணம் பண்ணி அதை செயலா காட்டக்கூடிய வைபவம் நிறைந்த ஒரு பக்தையாவும் ஜெகத் மாதாவாகவும் ஷிரடி சேத்திரத்துல வாழ்ந்த ஒரு பூர்ணமான அன்னபூர்ணியாவும் ஷிரடி சேத்திரத்துல வாழ்ந்திருக்காங்க. அன்னை ராதா கிருஷ்ணமாயினுடைய வைபவம், அன்னை ராதா கிருஷ்ணமாயனுடைய பிரேம பக்தி எல்லாம் நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா, யோசனை பண்ணி பாருங்க. சச்சரிதத்துல 6வது அத்தியாயத்துல ராதா கிருஷ்ணமாய் அன்னையினுடைய கடினமான உழைப்பினால் தான் ஷிரடி சேத்திரம் சமஸ்தானமானதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த அன்னை என்ன மாதிரி உழைச்சிருப்பாங்கங்கிறத நம்மலாம் யோசிக்கிறது இல்ல, படிச்சுக்கிட்டே தான் போறோமே தவிர. அப்படின்னா அந்த அண்ணன் எப்படி உழைச்சிருப்பாங்க, இன்னைக்கு சனஸ்தான் இருக்கு எப்படி வளர்ந்துருக்கு, அப்ப அன்னைக்கு எப்படி உருவாக்கி இருப்பாங்கங்கிற அந்த ஒரு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பக்தி பண்ணாங்க, எப்படி சமஸ்தானம் ஆக்குனாங்கன்ற ஒரு தேடுதல் வேண்டாமா நமக்கெல்லாம்? படிக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? தேடுதல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த அனுகிரகமே வேற, அதோட குரு கிருப்பை இருக்கும். சோ அந்த கிருப்பையோட குருநாதருடைய அந்த அனுகிரகம் அன்னைக்கு இருந்தது. ஓம் சாய்ராம்.